மாத்தனாய்க்கு வரைக்கும் போகணும். ஆட்டோ வருமா? அண்ணே வாங்க போயிருவோம். 250 ரூபா ஆகும். சரிண்ணே போமே. மக்கா காசை காணும். ஆட்டோக்கு வேற காசு இல்ல, சமாளிப்போம். 30,000மா? நாளைக்கு ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கோ. ஓகே வாங்கிக்கோ. கரெக்டா கட்டிட்டு இருக்கப்பா, கொடுத்துருவோம்ப்பா. வாப்பா. ஏய், போன மாசம் 2 மாசம் டிவி கட்டாம இருக்க. சேர்த்து முடிச்சு விட்டுறியா? சரி முடிச்சு விட்டு நீ 50,000 கூட வாங்கிக்கோ. வந்து வாங்கிக்கோ. ஆபீஸுக்கோ நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. சரி ரைட் ஓகே. ஆஹா, பைனான்ஸுக்காரன் சிக்கிட்டான். வீட்டு லோனு கட்டுறதுக்கு இவனை ஒரு மடக்கு பாத்துற வேண்டியதே. அண்ணே உங்க ஏரியா வந்துருச்சுண்ணே. வந்துருச்சா? எவ்வளவு? 250 ரூபாண்ணே. 500 ரூபாய் சொல்லிட்டு இருக்கா? மாத்திட்டு வந்துடவா? நீங்க எதுவும் பைனான்ஸ் விடுறீங்களாண்ணே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? பேசிட்டு வந்தீங்களா, அதனாலதான் கேட்டேன். எனக்கு ஒரு 20,000 ரூபா தேவைண்ணே. எதுவும் பண்ணி தரலாமாண்ணே? கரெக்டா கட்டிடுவேனே. 20,000 ரூபா தானே? தாண்டு பக்கம் ஒருத்தன் வசூலுக்கு வருவான். அவன் நாளைக்கு சொல்லி விடுறேன், உனக்கு தந்துருவான். கரெக்டா வந்து வாங்கிக்கோண்ணே. கரெக்டா கட்டிடணும்ண்ணே. அண்ணே கரெக்டா கட்டிடுவோம்ண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா இல்லையா? அண்ணே இருக்கட்டும்ண்ணே, நாளைக்கு பார்த்துக்கிடுவோம்ண்ணே. இது என்ன இது? வாடகை இல்லாம எஸ்கேப் ஆகுறதுக்கு என்னென்ன ப்ராடு பண்ண வேண்டியிருக்கு. நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா.